நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி திமுக சார்பில் வரும் 27ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீட் தேர்வு தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளித்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 5 மணி வரை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டத்தை அறவழியில் அமைதியான முறையில் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியிலான மக்கள் போராட்டங்களை நசுக்கும் வகையில் குண்டர் சட்டத்தை ஏவுவதை உடனடியாக நிறுத்தி அதுவரை கைது செய்யப்பட்டுள்ள கதிராமங்கலம் மக்கள் மற்றும் பேராசிரியர் ஜெயராமன், சேலம் மாணவி வளர்மதி, மே 17 இயக்க அமைப்பாளர் திருமுருகன் காந்தி ஆகியோரை உடனடியாக எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விரைவில் துணை ஜனாதிபதியுடைய தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலையாவது பயன்படுத்தி நிபந்தனை போட்டு ஆளுகிற அதிமுக ஆட்சி நீட் தேர்வுக்கு உடனடியாக விதிவிலக்கை பெற்றுத்தருவதற்கான சூழ்நிலையில் இறங்கிட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் வருகிற 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம்.